ஏமா இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கதிர் உன் மகன் தானே, நீ முன்ன வந்து நின்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் இல்லப்பா. ஆனா உங்களை எல்லாம் தாண்டி நான் எதுக்குன்னு தான் கேக்குறேன். ஐயா கதிர்வேலா, இப்ப என்ன, என் பேத்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கணும், அதானே? வேண்டிக்கிட்டு குத்து விளக்கு ஏத்தணும்னு நீ ஆசைப்படுறேன். நான் இப்பவே மனசார வேண்டிக்கிறேன்ப்பா. இங்கிருந்தே உங்களை மனசார ஆசீர்வாதம் பண்றேன். நீங்க நல்லா இருங்க. ஆனா என்னால அங்கே வந்து அதெல்லாம் செய்ய முடியாது. நான் வரலப்பா. ஏன் இப்ப என்னத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? எல்லா காரணத்தையும் ஏற்கனவே பேசியாச்சு இல்லப்பா. திரும்ப திரும்ப கேட்டு என்ன வெறுப்பேத்துக்கிட்டு இருக்காது. அன்னைக்கே சொன்னேன்ல, என் மகனை கூப்பிட்டீங்களா நீங்க? இப்ப வரைக்கும் என் வார்த்தையை மதிச்சு அவனை கூப்பிட்டீங்களா? இல்லையே. வந்து அம்மா பாசம் ஆட்டுக்குட்டி பாசம்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அவன் வந்து அந்த ஃபங்க்ஷன் விளங்காது. என்ன என்ன பாக்குற? இதோ நிக்கிறானே அங்க வந்து நல்லதா நினைப்பா எனக்கு. எங்களை எதிரியா பாத்துக்கிட்டு இருக்கான். அவனை போய் கூப்பிடு நோப்பிடுன்ட்டு உனக்கு வேற வேலையே இல்லையா? சை. ஏய் வாய மூடுறா. அவனாடா அப்படி நினைக்கிறவன்? நீங்க அழியணும்னு அவனா நினைப்பான்? அது உன்னுடைய புத்தி. இன்னை தேதி வரைக்கும் அவனை பத்தி நீங்க தாண்டா 1000 குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவன் உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லல. தம்பி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் தான் சொல்லல தம்பி, இப்படியே விதண்டாவாதமா பேசிக்கிட்டு என்ன பண்றது? நம்ம இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க சொன்னீங்கிறதுக்காகத்தான் நான் வந்து எங்க அம்மாட்ட கேட்டு பார்த்தேன். பதில பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஓ அப்ப இந்த துரை சொல்லிதான் என்கிட்ட கேக்குறீங்களா? இதுல பாசம் புண்ணாக்குன்னு. டேய் கதிரு, நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ எங்கெங்கயோ போவோம். ஞானத்தை கூட கையில புடிச்சுதான் போவேன். உன்னை இடுப்புல தூக்கிட்டு திரிவேன். ஐயோ புள்ளைக்கு காலு வலிக்குமே, முகமெல்லாம் வெந்து போயிடுமே, புள்ள சோர்ந்து போயிடுமே அப்படின்னு பார்த்து பார்த்து தான் எல்லாம் செய்வேன். அப்படிப்பட்டவள இன்னைக்கு இப்படி வேதனை பட வச்சிட்டீங்களேடா. நீங்க கெட்டு போகணும்னு என் மனசார என்னைக்குமே நான் நினைச்சதே இல்லை. ஏமா நந்தினி, நல்லா பேசுறாமா உன் புருஷன். நீயும் வாய முடிக்கிட்டு அவன் பேசுறத நல்லா ரசிக்கிற. இங்க நான் அவரை சப்போர்ட்லாம் பண்ணல, நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. நீங்க அவர் 1000 பேசுங்க, 1000 சொல்லுங்க. ஆனா ஒரு விஷயம், அவர் சொல்றது எனக்கு சரியா தான் படுது. அது அவர் யாராவது சொல்லி கொடுத்து சொல்லியிருந்தாலும் சரி, இல்ல அவரா சொல்லியிருந்தாலும் சரி, நீங்க அங்க வந்து விளக்கேத்தி வச்சு முன்ன நின்னையெல்லாம் நடத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். இதைத்தான் நானும் சொல்லுவேன். இதை அவர் சொல்ல தெரியாம சொல்றாரு, நான் நேரடியாவே கேட்கிறேன். வந்து நின்று நடத்தி கொடுங்க, புண்ணியமா போகும். அப்படி நான் வரமாட்டேன் நிக்கிறதுக்கும் வீம்பு பிடிக்கிறதுக்கும் என்ன இருக்குன்னே எனக்கு புரியல. என்ன அப்படி பாக்குறிய? என்னால எடுத்து வச்சு எல்லாம் பேச முடியும், இன்னும் நிறைய பேச முடியும். சொன்ன என்ன சொல்வீங்க? இவ்வளோ பேசுறவ உங்க ஆத்தால வச்சு ஏத்திக்கோ, உங்க அப்பனை வச்சு செஞ்சுக்கன்னுவீங்க. அதனால தான் வாய் மூடிட்டு போறேன். இதுக்கப்புறம் நான் சொல்றது புரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், இதுதான் நான் பேசுவேன்னு உனக்கு என்ன ஜோசியம் தெரியுமா? வேற என்னத்துக்கு திரும்ப திரும்ப வந்து என்ன கேக்குறது? தர்மா போதும், நிப்பாட்டிக்க. அதான் சொல்லிட்டேல, போதும். ரொம்ப சந்தோஷம். தர்மா, இனிமே நான் செத்தா கூட மூஞ்சில் முடிக்காத. நீங்க வேற
நான் நல்லதுக்கு தான் சொன்னேன். ஆனால் அம்மா இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். பரவாயில்ல தம்பி,